ஹலோ ஆல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் ஜென்ரல் இங்கிலீஷில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அஃபிஷியல் டேர்ம் பற்றி வி கோயிங் டு டிஸ்கஸ். அண்ட் ஓகே, த ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் அஜெண்டா. அஜெண்டானா என்னது? அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஒரு மீட்டிங்கில் என்னென்ன நடக்க போகுது. ப்ரேயர் சாங் இருக்கும், வெல்கம் ஸ்பீச் இருக்கும், ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இருக்கும். இதுதான் அந்த மீட்டிங்கோட இதை பற்றி சொல்கிறது தான் அஜெண்டா. மினிட்ஸ் அப்படின்னா அந்த அன் அஃபிஷியல் ரிட்டன் ரெக்கார்ட் ஆஃப் வாட் வாஸ் டிஸ்கஸ்ட் இன் த மீட்டிங். அந்த மீட்டிங்கில் என்னென்ன நடந்துச்சுன்றதை ரிட்டன் ரெக்கார்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரிட்டன் ரெக்கார்டாக வந்து வெளியே வரும். அதான் வந்து மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெமரண்டம் அப்படின்னா மெமோ ஷார்ட்டாக. இது ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து அனுப்பிச்சிக்கிறது மெமோ. பட் அவங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே ஏதோ ஒரு ஏன் லீவ் இத்தனை நாள் போட்டிங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இதுக்கு இத்தனை நாள் லீவ் எடுத்திருக்கீங்க, அந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே கேட்டுக்கிறதுக்காக இருக்கிறது தான் மெமோ. ஷார்ட் அஃபிஷியல் நோட் சென்ட் வித் அன் ஆர்கனைசேஷன். சர்க்குலர் அப்படின்றது ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா பீப்புளும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சர்க்குலர்ஸ் அனுப்புவோம். அஃபிஷியல் நோட் இஸ் சென்ட் டு மெனி பீப்புள் ஆர் ஆஃபீஸஸ் அட் ஒன்ஸ். ஒரே நேரத்தில் அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே இருக்க எல்லாத்துக்குமோ இல்லை அதர் ஆஃபீஸ் பீப்புள்ஸ்க்கும் அனுப்புறது. நோட்டிஃபிகேஷன்றது ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். கம்யூனிகோ அப்படின்றது என்னென்னா, ஒரு டிஸ்கஷன் நடக்குது, ஒரு மீட்டிங் நடக்குது, நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் நடந்தது ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. An official statement or announcement, especially after a meeting. Two government issued a joint communique after a talks. கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்றது கம்யூனிகேஷன் பை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர் ஆர் அஃபிஷியல் டாக்குமெண்ட். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் தான் கரஸ்பாண்டன்ஸ்னு சொல்லுவோம். டிராஃப்ட்ன்றது இந்த ப்ரிலிமினரியோட வேர்ஷன் தான் டிராஃப்ட். என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்றது அஃபிஷியல் அப்ரூவல் இல்லைனா சைன்ட் ஃபார் கன்ஃபர்மேஷன். லைக் இப்போ நானோட ரெஸ்யூமேயில் வந்து எம்எஸ்சி வந்து ஏதோ ஒரு காலேஜில் முடிச்சிருக்கேன் இருக்குன்னா அந்த காலேஜ் வந்து என்டோர்ஸ் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் தே ஆர் அப்ரூவிங் தட் ஐ எம் ஸ்டடிட் இன் த காலேஜ். அதுக்கப்புறம் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றது அந்த மீட்டிங்கில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்றத ரெக்கார்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. த ப்ரொசீடிங் ஆஃப் த ட்ரிபியூனல் வேர் மேட் டு த பப்ளிக். அப்போ அந்த ட்ரிபியூனலில் என்னென்ன ப்ரொசீடிங்னா என்னென்ன டிஸ்கஷன் பண்ணணுன்றத பப்ளிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆடனம்ன்றது கடைசியாக ரிலீஸ் ஆகுது. ப்ரியாம்பிள்ன்றது அந்த ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஜூரிஸ்டிக்ஷன்றது நீதித்தன்மை தான். மேண்டேட்னா என்னென்னா கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மேண்டேட். மேண்டேட்ரியாக அது இருக்கணும். ஒரு அஃபிஷியலில் மேண்டேட்ரியாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் தான் ஃபாலோ பண்ணணும். ஆர்டினன்ஸுன்றது ஒரு டெம்பரவரியான லா. சாச்சுவேட் அப்படின்றது ரிட்டன் லா பாஸ்டு பை லெஜிஸ்லேட்டிவ் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு பில் வந்து ஒரு மினிஸ்டர் பாஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஆஃப்டர் போத் ஹவுஸ் பாஸ்டு, ரெண்டு ஹவுஸ்லேயும் பாஸ் ஆனதுக்கப்புறம் அது யார்கிட்ட போகும்னா பிரசிடென்ட்டோட அசென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட் அசென்ட் முடிச்சதுக்கப்புறம் அது சாச்சுவேட் புக்கில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு ரிட்டன் லா பாஸ் பை லெஜிஸ்லேட்டிவ் பாடி மூலியமாக ஒரு லா வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா சாச்சுவேட்னு சொல்லுவோம். டிகிரி அப்படின்றது வேர்டிக்ட், சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபைனலான லீகல் அத்தாரிட்டி தான் அது. ஜுரிஸ்டிக்ஷன் ரெண்டும் ஒன்று தான். அட்டானமினாலே சரி, செல்ஃப் கவர்னன்ஸ். பியூரோக்ரஸினா என்னது? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பை அஃபீஷியல்ஸ் மூலியமாக அஃபீஷியல்ஸ் பார்த்துக்கிறது தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இப்போது ஒரு மினிஸ்டர் ஒரு பில் பாஸ் பண்ணுறாருன்னா அதில் அவர் வந்து ஸ்கெலிட்டன் ஒர்க் தான் பார்த்துருப்பாரே தவிர அதுக்குள்ளே இருக்க இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் யார் தான் பார்த்துப்பாங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் தான் பார்த்துப்பாங்க. இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் அவங்க பார்க்குறது கிடையாது எந்த இம்பார்ட்டண்டான வேலையும். தே ஒன்லி கிரியேட் த அவுட்லைன் ஆஃப் இட். பட் அதோட இன்டீரியர் போர்ஷன்ஸ் எல்லாம் இன்னொருத்தவங்க தானே கிரியேட் பண்ணுறாங்க. அதான் டெலிகேஷன். த ஆக்ட் ஆஃப் கிவிங் அத்தாரிட்டி ஆர் டாஸ்க் டு சம்மன் எல்ஸ், ஆல்சோ குரூப் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கலாம். சாங்ஷன் அஃபீஷியலாக இருந்து வரக்கூடிய பெர்மிஷன் தான் வந்து சாங்ஷன். ரேட்டிஃபை பண்ணுறதுனா அது ஒத்துக்கிறது. ஜூரஸ் ப்ரிடன்ஸ் அப்படின்றது அந்த தியரியோ இல்லை ஃபிலாசபி ஆஃப் லாவோ தான் ஜூரிஸ் ப்ரிடன்ஸ் சொல்லுவோம். பிரசிடென்ட் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு முன்னாடி நடக்கிறது பிரசிடென்ஸ். ஆம்புட்ஸ்மன்றது என்னது? ஹெல்ப் கேட்கறதுக்காக இருக்கிறது. ரெப்பர்கஷன்னாலும் ராம்பிஃபிகேஷன்னாலும் ஆல்மோஸ்ட் சேம் மீனிங். ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது மூலியமாக நடக்கக்கூடிய இம்பேக்ட் இருக்குல்ல, அந்த இம்பேக்டை தான் வந்து ரெப்பர்கஷன் சொல்லுவோம். இம்பேக்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்லலாம். இது ரெப்பர்கஷன். இம்ப்ளிமெண்டேஷனாக அது நடைமுறைப்படுத்துறது. இம்ப்ளிஃபிகேஷனாலும் அதுதான். ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னா அது சரி செய்கிறது. அமெண்ட்மெண்ட் அப்படின்னா கடைசியாக ஆட் பண்ணுறது, ரிவைஸ் பண்ணுறது. டெலிபரேஷன் அப்படின்றது அது கேர்ஃபுல்லாக தரோவாக உட்காந்து அது வாசிக்கிறது. லைக் ஆஃப்டர் ஜாயினிங் த கோர்ஸ் ஐ டெலிபரேட்லி ரீட் த நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை தரோவாக கோத்ரூ பண்ணேன்.
கன்சென்சஸ்ன்றது அக்ரிமெண்ட் மாதிரி தான். டிஸ்கிரிபான்சின்றது வந்து இப்போ எனக்கு டாக் பிடிக்கும், அவங்களுக்கு கேட் பிடிக்கும்னா 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருக்கா, அந்த இன்கன்சிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபிகர் தான் டிஸ்கிரிபன்சி. ப்ரொவிஷன்றது வந்து இப்போ ஏதோ ஒரு ஜாபுக்கு அவங்க என்ன ப்ரொவின்ஷன் கொடுத்துருக்காங்க, 10th அண்ட் 12th மார்க் ஷீட் நெசசரி, இதை தான் ப்ரொவின்ஷன் சொல்லுவோம். அ கண்டிஷன் ஆர் அ ரெக்வயர்மெண்ட் இன் அ லீகல் ஆர் அன் அஃபிஷியல் டாக்குமெண்ட். ஸ்டிப்புலேஷன்ன்றது என்னன்னா, அந்த அக்ரிமெண்ட் படி அந்த அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ 5000 பே பண்ணணும்னா ஐ வுட் சே தட் ஐ பே 5000 ஆஸ் பர் த ஸ்டிப்புலேஷன் ஆஃப் த அக்ரிமெண்ட். ஒரு கட்டாயம் ஆர்எல்ஸ் ஒரு அக்ரிமெண்ட். கம்ப்ளையன்ஸ் அப்படின்றது ஆக்ட் ஆஃப் ஃபாலோயிங் த ரூல். கான்டிஜென்சினா என்ன, அ பாசிபிள் ஃபியூச்சர் ஈவெண்ட் ஆர் சர்க்கம்டன்ஸ் தட் மே பி பிளானட் ஃபார், இப்படி நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கிறது கான்டிஜென்சி. பட்ஜெட் தெரியும், எக்ஸ்பெண்டிச்சர் செலவு தெரியும், ரெவென்யூ வரவு தெரியும். சப்சிடி அப்படின்றது வி ஆல் நோ ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஆடிட் அப்படின்றது இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் அக்கௌண்ட் எல்லாம் கரெக்டாக மெயின் பண்ணுதான்றதை பார்த்துக்குறோம், ஆடிட்டர்னு சொல்லுவோம். அரியர்ஸ் மணி தட் இஸ் ஓட் அண்ட் ஷுட் ஹாவ் பீன் பெய்டு, இயர்லியராக பே பண்ணியிருக்க வேண்டியது பண்ணாமல் விட்டு அது அரியர்ஸ். ரெனுமரேஷன்றதுன்னா கரெக்டான வேலைக்கு கொடுத்த அமௌண்ட்டு தான் வந்து ரெனுமரேஷன். ஈவன் வி நோ த 1976 வாஸ் ஆக்ட் ஆஃப் ரெனுமரேஷன் வாஸ் பாஸ்டு. அலோகேஷன்னா இதுக்கு இவ்வளோ தேவைன்னு அலோகேட் பண்ணி வைக்கிறது. டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்றது த ஆக்ட் ஆஃப் பேயிங் அவுட் மணி எஸ்பெஷலி ஃப்ரம் அ ஃபண்ட். ஒரு ஃபண்டுலேருந்து எடுத்தோம் அது அப்படின்னா ரீபர்ஸ்மெண்ட்னு சொல்லுவோம், அது அகெயின் பே பேக் பண்ணுறது டிஸ்பர்ஸ்மெண்ட். ப்ரொக்யூர்மெண்ட்னா கொள்முதல், த ப்ராசஸ் ஆஃப் அஃபிஷியலி அப்டேனிங் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஓவர் ஹெட் அப்படின்றது ஆன்கோயிங் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் நாட் டைரக்ட்லி டைட் டு ப்ரொடக்ஷன். கம்பெனி ரெடியூஸ் இட் ஓவர் ஹெட் காஸ்ட், அந்த ப்ரொடக்ஷனை விட அதிகமாக தாண்டி போகிறது. எம்ப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது மக்கள் பணத்தை டிஸ்ஹானஸ்டான விதத்தில் யூஸ் பண்ணுறது அந்த எம்ப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். த ஆக்ட் ஆஃப் டிஸ்ஹானஸ்ட்லி டேக்கிங் மணி. டெசிக்னேஷன்றது ஒரு அஃபிஷியலான டைட்டில், லைக் விஆர் ஸ்டடி பிஎஸ்சி படிச்சிருக்கோம், எம்எஸ்சி படிச்சிருக்கோம்னு சொல்கிறது டெலிகேஷன். நாமினின்றது பர்சன் அஃபிஷியலி சூஷன் ஆர் நேம்டு ஃபார் அ பொசிஷன் ஆர் அ பெனிஃபிட், அந்த பிளேஸுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள். இன்க்யூபன்ட் அப்படின்றது அப்போ கரண்ட்டாக ஒர்க்கில் இருக்கிறது. இப்போ இன்க்யூபன்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யார், சூரியகாந்த் அந்த மாதிரி சொல்கிறது தான் இன்க்யூபன்ட். சூப்பர் நேஷன் அப்படின்றது ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் அ சர்வீஸ் யூஸ்வலி ஆன் ரீச்சிங் அ செட் ஏஜ், ஒரு செட் ஆஃப் ஏஜ் வந்ததுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆக சூப்பர் அனன்சேஷன் சொல்லுவோம். ப்ரொபேஷன்றது டெம்ப்ரவரி பீரியடில் இருக்குது ப்ரொபேஷன், இன்டர்னலாக நம்ம ப்ரொபேட்ரின்னு தான் சொல்லுவோம். டெப்யூட்டேஷன் அப்படின்றது ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து டெம்ப்ரவரியாக இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. செகண்ட் மந்த் அப்படின்றது டெம்பரவரி அசைன்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி டு அனதர் ஆர்கனைசேஷன், அதுவும் அதே மீனிங் தான். வேக்கன்சி ஓகே, டென்யூர் ஓகே. நெப்போட்டிசம்ன்றது வந்து ஃபேவரட்டிசம் காட்டுறது. சூப்பரிண்டென்ட்னு தெரியும், கஸ்டடியான்னு தெரியும். அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டேட் த ஆக்ட் ஆஃப் மேக் அன் ஆக்ஷன் ஆர் அ ப்ராசஸ் ஆஃப் இயர்லியர். எக்ஸ்பீடியேட் அப்படின்றது டு மேக் அ ப்ராசஸ் ஹேப்பன் ஃபாஸ்டர், இன்னும் வேகமாக நடக்கணும்னா அது எக்ஸ்பீடியேட்னு சொல்லுவோம். எனுமரேட் அப்படின்றது எனக்கு இந்த லிஸ்ட்லாம் வேணுன்றதை எனுமரேட் பண்ணி சொல்கிறது, எனக்கு ஃபஸ்ட்டு இது வேணும், செகண்ட் அது வேணும். ரிட்டேரேட் அப்படின்றது டு சே சம்திங் அகெயின் ஃபார் எம்பசிஸ், அது இன்னொருக்கு தெளிவு பண்ணுன்றதுக்காக திரும்ப சொல்கிறது அந்த ரேட் அப்படின்னு சொல்கிறது. மினிஸ்டர்ஸ்லாம் பேசிப்பாங்கல்ல, அவங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, திரும்ப திரும்ப அதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தான் ரெட்டேரேட். ரெட்ரஸல்ன்றது ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது. கிரீவன்ஸ்னானது கம்ப்ளைண்ட் அபவுட் அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட். அசர்டைன்னா டு ஃபைண்ட் அவுட் சம்திங் ஃபார் சர்டைன். கராபரேட் அப்படின்றது கன்ஃபர்மேஷன் ஆர் கிவ் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் ஃபார் அ ஸ்டேட்மெண்ட். கராபரேட்னா